ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இப்போ வந்துட்டு கிளைமேட்டு மாறி இருக்கனால வந்துட்டு சளியெலாம் வந்து அதிகம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்துட்டு இப்போ கை குழந்தைக்காரங்களுக்கு தான் வந்துட்டு அதிகம் வந்து குழந்தைங்களுக்கு சளியோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு கை குழந்தைக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஊசியெல்லாம் போட முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, உடனே சிரப்பு தான் கொடுப்பாங்க. உடனே கொடுத்தாலும் அந்த சிரப்பு சாப்பிட்டாலும் அது சரியான முறையில் வந்துட்டு அந்த சளி வந்து குணமாகாது. அப்படி இருக்கப்போ வந்துட்டு ஒரு இயற்கை வழியிலான ஒரு மூலிகை மருந்துன்னு சொன்னால் இந்த வந்து தூதுவளை தான். இதை வந்துட்டு நல்லா தாய்மார்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் வந்துட்டு குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் பாருங்கள் இதை பாருங்கள், இதுதான் தூதுவளை செடி. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பூ வந்து இப்படி இருக்கும். இந்த தலையை பறித்து அதை க்ளீன் பண்ணி ரசம் வச்சு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்துட்டு குழந்தைக்கு வந்து சளி நல்லா கேட்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த தூதுவளை வந்து பசியை வந்து தூண்டக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த தூதுவளைக்கு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த தூதுவளையோட மகிமை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குழந்தைங்களுக்குன்னு சளி பிடிச்சிச்சுனாவே இந்த தூதுவளை தான் அதிகம் வந்து நாம் வந்து சாப்பாட்டில் வந்து அதிகம் சேர்த்துக்கணும், சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சளியை முடிக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை செடின்னு பார்த்தோம்னா இந்த தூதுவளை தான், சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. தூதுவளை இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி பூ பூக்கும், அடுத்து முள்ளாக இருக்கும். இது பறிச்சுட்டு வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா சளிக்கு அவ்வளோ நல்லதுங்க, சரிங்களா? மெயினாக இந்த பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் தான் அதிகம் சாப்பாட்டில் வந்து இந்த தூதுவளை சேர்த்துக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா கை குழந்தைங்களுக்கு வந்துட்டு மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இரும முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வந்து இருமுவாங்க. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணோம், நான் சொன்ன இந்த தூதுவளை ரசம் வந்து பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மூலியமாக அந்த குழந்தைக்கு நீங்கள் பால் புகட்டினீங்கன்னா அப்போ வந்துட்டு சளி வந்து குணமாகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதனால் தாய்மார்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த தூதுவளை செடியை இந்த மழை டயத்தில் வந்துட்டு அதிகம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணுன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகியவங்கக்கிட்ட நான் என்னோடய வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.